கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 34 அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஏழையின் கூப்பிடுதல். சில நேரத்தில் பணக்காரங்க கூப்பிடும்போது திரும்பி பார்க்காதவங்க கூட திரும்பி பார்ப்பான். ஆனால் ஒரு ஏழை கூப்பிடும்போது யாருமே திரும்பி பார்க்க மாட்டா. ஆனால் ஏழையின் கூப்பிடுதலை அவர் கேட்பார்னு இருக்கு. பைபிளில் பர்த்திமேயு குருடன் என்கிறதான ஒரு மனுஷனை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நடந்து போகும்போது தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே என்று இந்த ஏழை, இந்த பிச்சைக்காரன் கூப்பிட்ட போது முன் நடப்பாரும் பின் நடப்பாரும், டே நீ பேசாத, உனக்கு அவ்வளவுதான்னு சொல்லி அதட்டுனாங்களாம். ஆனால் அங்கே இருந்த பணக்காரங்களுக்கு கேட்கல, கூட இருந்தவங்களுக்கு கேட்கல. ஆனால் அந்த ஏழையினுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் திரும்பி வந்து அவனுக்கு அற்புதத்தை செஞ்சாராம். இன்னைக்கு எனக்கு படிப்பறிவு இல்லை பிரதர், பெரிய அழகெல்லாம் இல்லை பிரதர், எனக்கு உங்களை மாதிரியெல்லாம் ஜோம் பண்ண தெரியாதுன்னு நீ சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு உன்னை பார்த்து நான் சொல்ல வரேன், உனக்கு படிப்பு இல்லைனாலும் பெரிய அழகு இல்லைனாலும் ஏசப்பான்னு நீ கூப்பிடும்போது அவர் இறங்கி வந்து உனக்கு பதிலை தந்து உன் கஷ்டத்திலிருந்தெல்லாம் உன்னை விடுதலை ஆக்குவார். கவலைப்படாத. ஒரு வசனத்தை காட்டுறேன். சங்கீதம் 12 அதனுடைய 5வது வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்களின் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவர்களின் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். ஏழைகளின் மேல நிறைய பேர் சீறுறாங்களாம். அவர்கள் விடுகிற பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு, நீ ஆண்டவர் ஜெபத்தை மட்டும் கேட்க மாட்டாரு, நீ பெருமூச்சு விட்டா கூட அவர் கேட்பாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுகிற பெருமூச்சின் சத்தத்தை கேட்டாராம். இந்த கஷ்டம் மாறாதா, இந்த வேதனை மாறாதா, துக்கம் தொண்டை அடைக்கும் போது தான் பெருமூச்சு வரும். இன்னைக்கு ஏழையா இருக்கிறையா, குடிசை வீட்டில் இருக்கிறையா, வாடகை கொடுக்கறதுக்கு கூட கஷ்டமா இருக்கா? கவலைப்படாத, இயேசு உன்னை தொட்டு உனக்கு விடுதலையை தருவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன். எல்லா விதமான தடைகளையும் ஆண்டவர் மாற்றி போட்டு பெரிய அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.